வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு 9 மாகாணங்களிலும் முதலமைச்சர் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் பிரதான அரசியல் கட்சிகள் தீவிர கவனம். உரிமைகளை பெற எமது இளையோர் குப்பி அணிந்து கொண்டு போராடினர். உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் அஞ்சு. ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையிலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என்று திஸ்ஸ கொட்டியாராய்ச்சி குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். வர இருக்கும் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு 9 மாகாணங்களிலும் முதலமைச்சர் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் பிரதான அரசியல் கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆளும் கட்சிக்கான தேசிய மக்கள் சக்தி வரவிருக்கும் தேர்தலில் அனைத்து 9 மாகாணங்களிலும் தங்கள் திசை காட்டி சின்னத்தின் கீழ் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபை தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் தெரிவில் தேசிய மக்கள் சக்தியின் தற்போது தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கான பொறுப்பு அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய உத்தேச பட்டியலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலன் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இன்னமும் சிலரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக இந்தியா வழங்க முன்வந்து 62 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தை அரசாங்கம் இதுவரை இறுதி செய்யவில்லை என்ற தகவல்கள் வெளியாக உள்ள நிலையில் அந்த தொகையை கடனிலிருந்து மானியமாக மாற்ற இந்தியா முன்வைத்த நிபந்தனைகளை குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்று துறைமுக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவுக்கு வடக்கு துறைமுக அபிவிருத்திக்காக இந்தியா 62 மில்லியன் டாலர்களுக்கு மேல் வழங்கியிருந்தாலும் அது தற்போது கடனாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த தொகையை மானியமாக வழங்குவதற்காக இந்திய அரசு சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அந்த நிபந்தனைகள் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையில் இன்னும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. துறைமுக மேம்பாட்டுக்கான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடும் ஆய்வு தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு துறைமுகம் நிறைவேற்றப்படும் போது அதன் சமூக பொருளாதார தாக்கத்தை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். அந்த ஆய்வு முடிந்ததும் தேவையான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் துணை அமைச்சர் கூறினார். முந்தைய அரசாங்க காலத்தில் பிராந்திய இணைப்பினை வலுப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஒரு பகுதியாக காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக 62 மில்லியன் டாலர் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டது. பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய நிர்வாகத்தின் கீழும் அந்த சலுகை புதுப்பிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த திட்டத்தை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து அரசாங்கம் இதுவரை இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 16 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கேகேஎஸ் துறைமுகம் 1950ஆம் ஆண்டு கேகேஎஸ் சிமெண்ட் தொழிற்சாலையும் இணைந்து வணிக துறைமுகமாக ஆரம்பிக்கப்பட்டது. உள்நாட்டு போரின் ஆண்டுகளில் இது கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் இது என்று கருதப்படுகிறது. உள்நாட்டு போரின் ஆண்டுகளில் இது கடற்படை கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் இது என்று கருதப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகளை நிர்ணயிக்கும் முடிவை நுகர்வோர் விவகார அதிகார சபை எடுத்துள்ளது. அந்த முடிவு அதிகார சபையின் தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வர்த்தமானி அறிவிப்பின்படி புதிய விலகல் நிர்ணயங்கள் நேற்று 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை 240 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கீரி பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 255 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழர் பூர்வீக நிலப்பகுதியான திரிவைத்த குளம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் பெரும்பான்மை இனத்தவர்களால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்து வந்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தமக்கு எதிராக விடுவிக்கப்படும் மிரட்டல்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் தமக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அவர் அந்த அச்சுறுத்தல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி உரையாற்றினார். அவர் கூறுகையில், நாங்கள் மக்களுக்கான சேவையில் முழுமையாக ஈடுபட்டுள்ளோம். கட்சியால் எமக்கு தந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக கிராமம் தோறும் வயல் நிலம் முழுவதும் ஆறு குளம் காடு வரை எங்கும் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வு காண முயற்சி செய்கின்றோம். அந்த பணியின் ஒரு பகுதியாகவே திரிவைத்த குளம் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் காடழிப்புகளை தடுக்க நான் நடவடிக்கை எடுத்தேன்.
இதனால் பெரும்பான்மை இனத்தவரை சேர்ந்த ஒருவர் என் பெயரை குறிப்பிட்டு சமூக ஊடகங்கள் வழியாக உயிர் அச்சுறுத்தல் விடுவதாக தெரிய வந்துள்ளது. அவர் என்னை பற்றிய முழு உண்மையினையும் அறியாமல் அவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கலாம். ஆனாலும் எவரின் அச்சுறுத்தலுக்கும் நான் தளர்வதில்லை. எமது மக்கள் வசிக்கும் ஒவ்வொரு பூர்வீக இடத்திற்கும் செல்வேன். எவராலும் அதை தடுக்க முடியாது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதை நான் தொடர்ந்தும் வலியுறுத்துவேன். நான் வெறும் வார்த்தைகளில் அல்ல, செயலில் மக்களுக்கு உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். நான் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் மக்கள் அளித்த நம்பிக்கைக்கு இணங்க அவர்களுக்கு சேவை செய்வது எனது கடமையாகும். அதற்கு எந்த உயிர் அச்சுறுத்தலும் நான் அஞ்சு போவதில்லை. கடந்த காலத்தில் நமது இளைஞர்கள் ஜோதிகள் நச்சுக்குப்பி அணிந்து கொண்டு உரிமைகளுக்காக போராடினர். அப்படியான ஒரு வரலாற்றை கொண்டு நாம் இன்றைய ஜனநாயக போராட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எமது மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை ஜனநாயக முறையில் குரல் கொடுத்து போராடி கொண்டே இருப்போம் என்று அவர் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வந்த முக்கிய ஆழ்கடத்தல் குழு தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கிளிநொச்சி பகுதியில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தி வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த ஆழ்கடத்தல்காரர் பிடிபட்டுள்ளார். இஷாராவை கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது தன்னை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பியவர்களை பற்றி அவர் முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த தகவல்களை தொடர்ந்து இஷாராவை 3 நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்க வைத்து இந்தியாவிற்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பி செல்லும் நபர்களை கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பிரதான ஆழ்கடத்தல்காரரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை நேபாளத்தில் இஷாரா சம்மதியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கம்பஹா பபா என அழைக்கப்படும் தினேஷ் நிராந்தகுமாரவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆய்வு செய்வதற்கான அனுமதியை பெற போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர். கொழும்பு மேலதிக நீதிவான் அந்த கோரிக்கையை ஏற்று தொலைபேசி பதிவுகளை பரிசீலிக்க அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் பாதாள உலக தலைவரான ஹெகல்பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மட்டுமின்றி சர்வதேச ரீதியிலும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை இந்த சந்தேக நபர்கள் முன்னெடுத்து சென்றிருந்தமை இதுவரை கிடைக்கப்பெற்ற விசாரணைகளில் வெளிச்சமாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையிலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்வு வழங்கப்படவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஆட்சியினை பெற்றுக்கொண்டு ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் வேலைவாய்ப்பு பிரச்சினை, பொருளாதார நெருக்கடி, இளைஞர் ஜோதிகளின் பிரச்சனைகள் ஆகியவை இதுவரை தீர்க்கப்படாதுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், அபிவிருத்தி திட்டங்கள் கிராமங்களை நோக்கி செல்ல வேண்டியது அவசியம். அப்படி சென்றாலே கிராமிய மக்களின் கைகளில் பணம் சுழலும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் குறிப்பாக பசில் ராஜபக்சவின் திட்டங்களின் மூலம் கிராமிய மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. அப்போது சில அபிவிருத்தி திட்டங்களின் நிதி பல்வேறு கட்டங்களில் களவாடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் பொருளாதாரம் மேம்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று அவர் நினைவூட்டினார். தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருப்பதை வரவேற்கிறேன் என்றும் அதனை நடைமுறையில் கொண்டுவர அரசாங்கம் உறுதி காட்ட வேண்டும் என்றும் திஸ்ஸ குட்டியாராச்சி வலியுறுத்தினார். மேலும் பிணையில்லாமல் கடன் வழங்கப்படும் என அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.